ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிபிடி ஸ்குவாட் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நியூ மூட் வந்திருக்கு லான் உல்ஃபு, அதில் நீங்கள் நல்லா காமெடியாக ஹெட்செட் அடித்த வீடியோலாம் போடுங்க, நீங்கள் விளாண்ட வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட்டை லாஸ்ட்டில் காட்டுறேன் நான். ஓகே, இதில் நான் காமெடியாக நிறைய ஹெட்செட் அடிச்சிருப்பேன், அது எல்லாம் ஃப்ளுக்கு தான் பாதிக்கு மேலே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கினீங்களா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சம் புதுசாக யூடியூப் வச்சுருக்கனால கொஞ்சம் வாய் எனக்கும் குளருது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக ஆரம்பித்தாச்சு. நான் நல்லா அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன்னா சரி ஹெட்ஷாட் அடிச்சிருவேன் எமோனே சேனல் பேக் வைக்கிறேன்னா வச்சான் மண்டையிலே ஒன்று வச்சான். எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. வெறும் டசட்டிக்கில் எடுத்துருந்துருக்கான், நான் MP40 எமோனே சேனல் வச்சு அடிக்க முடியல. ஏய் நான் உன்னோட பெரிய பிளேயர்ரா அப்படின்னு கோவம் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு டசட்டிக்கில் மட்டும் நல்லா எடுத்துக்கிட்ட புல்லட்டு எடுத்துகிட்டு மொத்த கோவத்தையும் அவன் மண்டையில் இறக்கிட்டு இப்போ போட்டான் பாருங்க. வேகம் ஓடிட்டே இருந்தேன். அப்படியே அடிக்க ட்ரை பண்ண ஏறிடலான்னு நினச்சி ஏறினேன். வெளியே வந்து மண்டையை வாண்டோட காமிச்சாங்க பாரு. ஸ்லோ மோஷன்லாம் எப்படி இருக்குது, தலையை செத்தல விட்டோம்ல, அப்படியே பேக் எகிரி லைட்டாக ஒரு ட்ராகு மண்டை காலி அவனுக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சா. ஓகே ரெண்டாவது ரவுண்டு போயிட்டோம். சரி இந்த ரவுண்டு டசட்டிக்கிலே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் சீட்டிங் பண்ணுறான் பாருங்களேன். இந்த ரவுண்டு எங்கடா வாடா அப்படின்னா எமோனேஷன் தீட்டு வந்துடுவான். எனக்கு பயமாயிரும். ஐயோ எமோனேஷனில் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி எதில் போய் ஷார்ட் ரேஞ்சு வந்துட்டேன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் அவ்வளோவா ஒன்ட்டா படிக்க தெரியாது. லாங் ரேஞ்சுனால் எவ்வளோ வேணால் அடிச்சிடுவேன். உட்காந்துருவோம் வந்து ஹெட்செட் ரிகால் பண்ணிச்சா அடிக்க முடியல. அப்புறம் எப்படியாச்சும் சுற்றி போய் அடிச்சிடலான்னு நினச்சி இப்படி சுற்றி வந்து ஒரு 2 அடி அடிப்பேன். அடுத்து அப்படியே ஓடிடுவேன் டப்புன்னு. ஏன்னா அவன் எமோனேஷன் வச்சுருக்கலாம்ல, ஒரு செகண்ட் கூட. அப்புறம் ஒரே ஒரு அழுத்திடும் வந்து 4 HP தான் இருக்குது, ஒரு அழுத்திடும் அவ்வளோதான். ஓ ஹெட்ஷாட்டா, அப்பா பரவாயில்ல ஹெட்ஷாட் அடிச்சிருக்கான். ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். நம்ம 1 அடிச்சிருக்கோம், அவன் 2 அடிச்சிருக்கான். யார் எத்தனை ஹெட்ஷாட் அடிச்சிருக்கா, யார் அதிக ஹெட்ஷாட் அடிச்சிருக்கான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை ஹெட்ஷாட் அடிச்சிருக்கேன், அவன் எத்தனை ஹெட்ஷாட் அடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு போனால் இந்த ரவுண்டு ஒரு ஹெட்ஷாட்டு சரிடா அடிப்ப முடியாதுன்னா டஸ்டிக்கில் எடுத்து மண்டையில் ஒன்று வச்சிட்டான். என்னடா ஆச்சு, ஒரு ரவுண்டு ஒரு செகண்டில் முடியல, அந்த மேலே இருக்கிற நம்பர்ஸ் கூட முடியல, அதுக்குள்ளே முடிச்சிடுறான் மேட்சை. நான் சிங்கிள் எமோனேஷன் எடுத்துடலான்னு நினச்சிட்டு ஒரு எமோனேஷன் எடுத்துகிட்டு போகிறேன். ஏய் நான் ப்ரோ பிளேயர்ரா அப்படின்னு அப்படி போட்டா. ஏய் ஓடுடா இதிலே ஓடிட்டுருக்கேன். அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டான். ஓடு ஹெட்செட் அப்படின்னு பார்த்தா விழவே மாட்டேங்குது. ஓடு அப்போ ஹெட்செட் சரி ஹெட்செட் இருந்துச்சு. லோவாக அங்கே நெட்டு போயிடுச்சு இந்த இடத்துல, அதனால் என்னை முடிச்சிருவாங்க. இல்லை ஓடு தப்பிச்சிருந்தான் நினைக்கிறேன். ஆமாம் நானே வீடியோ ரொம்ப நேரம் ஆச்சா பார்த்து அதான் மறந்துட்டேன். போடுன்னு நினச்சா இப்போ ஒரு அடி விழுந்துட்டு நெட்டு போயிடும். நெட்லேயே நம்ம ஹெட்செட்டு. சரி அவன் எத்தனை ஹெட்செட் அடிச்சிருப்பேன் நீங்கள் எண்ணிருப்பீங்க, நான் எத்தனை அடிச்சிருப்பேன்னு எண்ணிருப்பீங்க. அவன் 4 நான் 1. நான் ஏன் நினச்சேன்னா எப்படியாச்சும் தோத்தாலும் பரவாயில்ல ஹெட்ஷாட் அடிக்கணும்னு தான் நினச்சேன். என் நூபுக்குட்டி என்னையே அடிச்சல, எனக்கு கோவம் வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்களா. இப்போ பாருங்கள் இனிமேல் என் கோவத்தை நேராக ஏறி போயிட்டேன். எங்கடா இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் ஒரு அடி அடிச்சுட்டு நியூட்டன் வருவான். MP40 மாற்றி ஒரு சதறிடும்ல அவனுக்கு. எப்படி அப்படியே MP40 மாற்றி ஒரு ட்ராக் அப்புறம் அமௌண்ட் போட்டு நல்லா கல்யாணம் கலாச்சிட்டு அவ்வளோதான். ஏன் உடம்பை இரும்பாய்க்கோ அடமலை வெட்டி வெளியே போதும். சரி அது போகலாம் பார்க்கலாம். எப்படியோ 2 ரவுண்டு வச்சுக்கிறோமா, 2 ரவுண்டு ஹெட்ஷாட் அடிச்சு வச்சு இனிமேல் அடிப்போமா டவுட்டு தான். அடிச்சிடலாம். எங்கே ஊக்காங்க போடுவோம், எங்கே ஆளக்கானோம், எங்கே பார்த்துட்டேன் நல்லா அதை வட்டியா. இப்போ பாரு ஐயோ அட பாரி செத்தனா கண்டிப்பாக. போடு ஹெட்ஷாட்டை நாங்கள்லாம் ஓபிக்கிங்கன்னு ஊரில் எனக்கு தெரியாதா. அங்கே அவருக்கு இந்த ஹெட்ஷாட்டுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ஹெட்ஷாட்டுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நல்லாவே பண்ணலாம் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி உங்களுக்காக ஹெட்ஷாட்டு. இதே மாதிரி நீங்கள் ஹெட்ஷாட் வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ஹெட்ஷாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் விழும்பா சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு ஹெட்ஷாட் விழாது. அதுதான் பாருங்கள் ஹெட்ஷாட்டே விழ மாட்டேது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே இருக்கீங்க, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ஹெட்ஷாட் விழும். அங்கே பாருங்கள் ஹெட்ஷாட்டே விழ மாட்டேது. நான் அதுதான் ஓபிக்கிங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அதானே காட்டுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அதுதான் இப்போ ஹெட்ஷாட் விழுது. இல்லைங்களா, உங்களால் தான் நான் ஜெயிக்கிறேன்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஹெட்ஸ் அடிக்கும். இதுதான் ரூல்ஸு. பரதாதீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஹெட்ஸ் அடிக்கும். சரி, இப்போ நான் எத்தனை ஹெட்ஸ் அடிச்சிருப்பேன்னு நீங்கள் எழுதியிருப்பீங்க. கமெண்ட்டில் ஒருத்தர் சொன்னால் போதும். இந்த வீடியோக்கு நான் வந்து லைக் டார்கெட் வந்து ஒரு 5 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். நேற்று வீடியோக்கே 12 லைக் கிடச்சிருச்சு. 14 சப்ஸ்கிரைபர் ஒரே வீடியோவில் 14. ஐயோ அடிக்கிறான். உயிரோடு இருந்தாலே போதும்பா சாமி. இன்றைக்கி இந்த விஷ்ணு இந்த இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம். இந்த ஓபிக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி நம்ம ஓபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோக்கு ஒரே வீடியோவில் 14 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடியோக்கு வெறும் 5 லைக்ஸ் தான் டார்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.